Welcome to Moral Wake Up, a place where stories open your mind and heart. Simple messages, powerful meanings. Let's begin the journey. Moral Wake Up. பிரபஞ்சத்தின் ஒரு அமைதியான மூலையில் மனிதர்களின் வரைபடங்கள் அல்லது கருவிகள் எட்ட முடியாத இடத்தில் ஒரு அசாதாரண சந்திரன் மிதந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் வெர்னோக். ஒரு கண்ணாடி போல மின்னும் சந்திரன் மறக்கப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை சுற்றிக் கொண்டே இருந்தது. அது பல வண்ணங்களில் ஜொலித்தது, மற்ற எந்த இடத்திலும் இல்லாத வண்ணங்கள். அது அமைதியாக இருந்தது, ஆனால் உயிரில்லாதது அல்ல. அதன் மேற்பரப்பின் கீழ் ஒரு பழமையான சக்தி அலைமோதியது. இங்கே நேரம் நேராக ஓடவில்லை, அது வட்டமாகவும் அதிர்வுகளாகவும் பாய்ந்தது. இங்கு வந்தவர்கள் மிகக் குறைவு, திரும்பியவர்கள் அதைவிட குறைவு. ஆனால் இன்று அந்த அமைதி முறியடிக்கப்பட்டது. வானில் இருந்து ஒரு வெள்ளி விண்கலம் இறங்கியது. அதன் சிறகுகள் மெல்ல மடிந்து சந்திரனின் பிரகாசிக்கும் தரையை ஒத்திவைத்தது. அதிலிருந்து வெளியே வந்தான் கேல். தனியாக வந்த ஒரு பயணியர். இளம் இல்லை, முதியவரும் இல்லை. அவரது உடல் வலிமையாக இருந்தது. ஆனால் ஒரே கண் மின்விழிக்கப் பார்க்கும் அவரின் கண்களில் கவலையின் வாரம் தெரிந்தது. அவர் ஒரு காலத்தில் ஒரு தலைவராக இருந்தார், தனது மக்களை காப்பாற்றியவர். ஆனால் ஒரு தவறு, ஒரு நொடிக்கணத்தின் தாமதம் அவரது உலகத்தை அழித்துவிட்டது. நகரங்கள் சாம்பலாகின, கோடிக்கணக்கான உயிர்கள் மாய்ந்தன. அவர் மட்டும் உயிரோடு இருந்தார். ஆனால் அவர் தன்னை ஒருபோதும் மன்னிக்கவில்லை. பல ஆண்டுகள் அவர் விண்வெளியில் அலைந்தார், மறைந்து போவதற்காக. ஆனால் ஒரு நாள் அவர் வெர்னோக் பற்றி கேட்டார். அதன் உள்ளே மறைந்திருக்கும் நேரக்கண்ணி பற்றி, காலத்தை கடந்து செல்லும் சக்தி கொண்ட ஒன்று. அவர் அந்த சந்திரத்தில் கால் வைத்தார். தரை துடித்தது. அவரை நினைவு கூறும் போல ஜொலிக்கும் மணற்குன்றுகள், வானத்தை நோக்கி உயர்ந்த குவார்ட்ஸ் கோபுரங்கள், மெதுவாக நுரையீரல் போல நகரும் நீல மூடுபனி, சுவர்களில் பழமையான எழுத்துக்கள் ஜொலித்தன. அவர் மெதுவாக நடந்தார். ஒவ்வொரு அடியிலும் நேரம் சிதறியது. கணங்கள் கம்பியாய் விரிந்தன. ஒவ்வொரு நினைவும் மீண்டும் திரும்பியது. அந்த சந்திரத்தின் இதயத்திற்குள் அவர் வந்தார். சுற்றிலும் மிதக்கும் துகள்கள். நடுவில் நின்றிருந்தாள் ஷார்ட் மதர். ஒருவரல்ல, உயிருள்ள கண்ணாடியாலான புலனற்ற உருவம். அவள் பேசவில்லை, ஆனால் ஒளியின் மூலமாக பேசினாள். அவள் தனது கை விரித்தாள். அங்கே அது இருந்தது. நேரக்கண்ணி, ஒளியும் நினைவுகளும் நிறைந்த ஒரு பந்தாக, மெதுவாக சுழலும், வெதுவெதுப்பும் சோகமும் அனுபவிக்கச் செய்வது. கேல் முன்னேறினார். ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டார். இதைத் தொட்டவுடன் அவர் மீண்டும் கடந்த நேரத்திற்குச் செல்லலாம். ஆனால் விலை? திரும்ப முடியாது. கடந்த காலத்தை மாற்றியவுடன் அவர் எதிர்காலத்திலிருந்து அழிக்கப்படுவார். அவர் மெதுவாக சொல்லினார், அவர்களுக்காக. மீண்டும் செய்தேனா? செய்வேன். அவர் கண்ணியைத் தொட்டார். பிரபஞ்சம் ஒளியாக வெடித்தது. அவர் விழவில்லை, பறந்தார். நேரத்தினுள் நினைவுகள் பாய்ந்தன. அவரது சிறுவயது, வெற்றிகள், சோகமான நாள். அவர் மீண்டும் ஒரு அறையில் நின்றார். அதே கட்டளை கொடுக்கப் போகும் திகிலான தருணம். அவர், இளங்காலத்து நானே அங்கு. நிறுத்து என்றார் கேல். வேறொரு வழி இருக்கிறது. காலம் மாறியது. அழிவு இல்லை. மக்கள் உயிருடன். உலகம் மீண்டும் மலர்ந்தது. ஆனால் கேல் மட்டும் இருந்தது இல்லை. அவர் விழித்தபோது மீண்டும் வெர்னோக்கில் இருந்தார். நேரக்கண்ணி மறைந்திருந்தது. விண்கலம் மண்ணாகிவிட்டது. வானம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவர் சிரித்தார், ஏனெனில் அவர் உலகத்தை காப்பாற்றினார். ஷார்ட் மதர் மீண்டும் வந்தாள். இந்த முறை வணங்கினாள். அவர் தேர்ச்சி பெற்றார். சக்தியால் அல்ல, தியாகத்தால். அவர் மீதம் இருந்தார். வெர்னோக் சந்திரத்தின் புதிய காவலாளியாக எதையும் பேசவில்லை. புகழும் வேண்டாம். ஆனால் அவரது அற்புதமான உள்ளத்தை நேரம் மறக்கவில்லை. அவர் சுவாசமாக இருந்தார். காற்றிலும் கண்ணாடியிலும், நேரத்தின் மெதுவான நிசப்தத்தில். நேரம் ஒரு சோதனை. மாற்றம் பெற விருப்பமா? முதலில் உன்னையே மாற்றத் தயாராக இரு.
நட்சத்திர கோலத்தில் வரைபடம் தெரியாத விடம் திரியும் வேர்நோக் சிலை நிலா நிலமில்லா ஒளியிடம் அதை தாண்டி கீழே பழமையான எச்சங்கள் வாழும் நேரம் மெதுவாக அலைக்கிறது இரகசியங்கள் அழியாது வாழும் ஒரு நேரத்தின் நிசப்பத்தில் வந்தான் கையில் துக்கம் நிறைந்த விழியில் தலைவர் ஒருவன் சாய்ந்த நிழல் தவறுகளால் அழிந்த நிழலில் மில்லியன் உயிர்களின் சுமை சுமந்தான் ஒரு தவறுக்காய் மன்னிப்பின் புராணம் தேடினான் எதிர்காலம் தான் அங்க முயற்சித்தான் அந்த நட்சத்திரங்கள் பெயரை பாடாது ஒரு கல்லும் அவத்துகள் சுமக்காது ஆனால் அந்த சிலை காற்று அவர் அழுகை விண்ணை கடந்த ஆத்மாவின் வழி தனது கடந்ததை தந்தான் தனது ஒளியை தந்தான் தவறைகள் வழி மாற்றும் பரிசுதான் ஒரு நேரத்தின் நிசப்தம் என்றும் ஜொலிக்கும் கனல் ஒளிரும் குவாட்ஸ் கோபுரங்கள் வழியாக நீலமிஸ்டும் மவுனத்தில் அவனே நடந்தான் யாரும் எடுத்து விடாத பாதையில் நுழைக்கும் நிசப்தத்தின் நடுவே உடைந்த துகள்களால் சூழப்பட்ட இடத்தில் அவளை கண்டான் ஷாட்டு மதர் செதுக்கப்பட்ட ஓர் அரிய அன்னையில் அவள் வார்த்தை பேசவில்லை ஒரே கை தூக்கியாள் நேர கண்ணாடி வட்டத்தின் பக்கம் மாளாளாக சுடர் விட்டாள் கையில் தெரிந்தான் பாதை விலை தன் பெயரை தியாகமாய் தந்து செல்லும் விருப்பு நிலை ஒரு நேரத்தின் நிசப்தம் அந்த நட்சத்திரங்கள் பெயரை பாடாது ஒரு கல்லும் அவத்துகள் சுமக்காது ஆனால் அந்த சிலை காற்று அவர் அழுகை விண்ணை கடந்த ஆத்மாவின் வழி தனது கடந்ததை தந்தான் தனது ஒளியை தந்தான் தவறைகள் வழி மாற்றும் பரிசுதான் ஒரு நேரத்தின் நிசப்தம் என்றும் ஜொலிக்கும் கனல் ஒளியை தொட்டவுடன் உலகம் வளைந்தது நினைவுகளில் வழியாய் சென்று முடிவை கண்டான் ஒரு குரல் அவனதே ஆனால் புத்திசாலித்தனமானது கடந்தது மாறியது மக்கள் வாழ்ந்தனர் ஆனால் கையில் மறைந்தான் தந்தத்துடன் புகழ் இல்லை பாட்டு இல்லை வெற்றியின் வெளிச்சம் இல்லை மௌன கனவின் நட்சத்திரத்துளில் வாழ்ந்தான் நட்சத்திரங்கள் அவனது பெயரை பாடாதே ஆனால் அவற்றின் ஒளி இன்னும் எரிகிறது வெண்ணோக்கில் காலடி வைக்கும் யாரும் அவனது ஆன்மாவை உணரலாம் அந்த நேரத்தில் நேரத்தையும் ஒளியையும் காக்கும் காவலன் முடிவில்லா இரவில் மௌனாவி ஒரு நேரத்தின் நிசப்தம் என்றும் ஜொலிக்கும் கனல் ஒளியை தொட்டவுடன் உலகம் வளைந்தது நினைவுகளில் வழியாய் சென்று முடிவை கண்டான் ஒரு குரல் அவனது ஆனால் புத்திசாலித்தனமானது நிறுத்து வேறு ஒரு வழி இருக்கிறது. Thank you for watching Moral Wake Up. If you enjoy the story, don't forget to like, share, and subscribe. See you in the next story. More meaningful stories are on the way at Moral Wake Up.